Hello guys, welcome to Simply JPR. இந்த வீடியோ பார்க்க வந்திருக்கேன் நண்பா நண்பிகள் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போற ஜாப் வேகன்சிஸ் அப்படின்றது மஹேந்திரா நிறுவனத்துல இருந்து கொடுக்கப்பட்டிருக்க ஜாப் வேகன்சிஸ் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம். மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா லிமிடெட் ரெக்யர்மெண்ட் 2021 அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுல என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் அவங்க எதிர்பார்க்குறாங்க, எப்படி இதுக்கு அப்ளை பண்றது, என்னென்ன போஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த வீடியோவை அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்க. சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடக்கூடிய அப்டேட்ஸ் உங்களுக்கு சீக்கிரமாகவே ரீச் அவுட் ஆகும். இப்போ மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா லிமிடெட்லேருந்து ஃபர்தரா என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்ன போஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஜாப் ரோல் அப்படின்னு வந்து பார்க்கும்போது அசிஸ்டன்ட் மேனேஜர் சோர்சிங் E&E2 அப்படின்ற ரோலுக்கு தான் இப்போதைக்கு அவங்க ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. அசிஸ்டன்ட் மேனேஜர் சோர்சிங் E&E2 அப்படின்ற ரோலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணோம் அப்படின்னா டீட்டெயில்ஸை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு ஸ்கில் செட் என்ன வச்சிருக்காங்க, இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன தேவைப்படுது அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஜாப் போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 19th ஜூன், அதாவது 2 நாளைக்கு முன்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணாங்க. ஸோ 19th ஜூன் அப்படின்றதுனால இப்போ தான் நிறைய பேர் அப்ளை பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்களும் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. குவாலிஃபிகேஷன் அப்படின்னு வந்து பார்க்கும்போது பிஇ பிடெக் படிச்சிருக்க கேண்டிடேட் இதுக்கு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். பிஇ பிடெக்ல என்னென்ன டிபார்ட்மெண்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னா இசிஇ, ட்ரிபிள்இ அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் பண்ணியிருந்தா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தமான டிபார்ட்மெண்ட் பண்ணியிருக்க கேண்டிடேட்ஸ் மட்டும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பிஇ பிடெக்ல இசிஇ, ட்ரிபிள்இ, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் படிச்சிருக்க கேண்டிடேட் இதுக்கு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா 1 to 3 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும் இந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் அப்படின்ற ரோலுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 1 year அப்படின்னா நிறைய பேர் இருப்பாங்க அப்படி தான் சொல்லி நினைக்கிறேன். நிறைய பேர் இந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. ஸோ 1 to 3 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஜாப் லொகேஷன் அப்படின்றது ஆல் ஓவர் இந்தியா, மஹேந்திராவில் எங்கெங்கெல்லாம் வந்து இண்டஸ்ட்ரி பிரான்ச்சஸ் இருக்கோ ஸோ அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல் ஓவர் இந்தியா அப்படின்றதுனால நீங்கள் எந்த லொக்கேஷனில் இருந்தாலும் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இப்போ ஜென்ரல் ரிக்வயர்மெண்ட்ஸ், இந்த கம்பெனியில் என்னென்ன ஜென்ரல் ரிக்வயர்மெண்ட்ஸ் கேட்குறாங்க அப்படின்றத வந்து பார்க்கலாம். குட் இன் கம்யூனிகேஷன், வெர்பல் அண்ட் ரிட்டன் கம்யூனிகேஷன், இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு டீசென்ட்டான ஒரு இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் உங்ககிட்ட கேட்குறாங்க. ஏபிள் டு ஹேண்டில் மல்டி டாஸ்கிங், ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் வந்து மல்டி டாஸ்கிங்காக இருக்குது, ரொம்ப காம்ப்ளெக்சிட்டியாக இருக்குது அப்படின்னா அதை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கான தகுதி உங்ககிட்ட இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏபிள் டு கோஆர்டினேட் வித் இன்டர்னல் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் டு மீட் த ப்ராஜெக்ட் டைம்லைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு டீமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் டைம்லைனை வந்து பார்த்து முடிக்கணும், ஒரு டெட்லைன் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த டெட்லைனுக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முடிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எஜைல் அண்ட் ஃப்ளெக்சிபிள், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன் அடாப்டிங் நியூ ப்ராசஸ், நியூ டாஸ்க் அண்ட் டெக்னாலஜிஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் கீ டெலிவரபிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தா நிறைய பாயிண்ட்ஸ் வந்து போகும். அதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் இன் டிசைன், டெவலப்மெண்ட், ப்ரொக்யூர்மெண்ட், ஸ்விட்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நாலேஜ் இன் பாம் எலமெண்ட்ஸ் அண்ட் காஸ்ட் டிரைவர்ஸ் ஃபார் ஸ்விட்சஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பில் ஆஃப் மெட்டீரியல்ஸில் உங்களுக்கு கொஞ்சம் போல நாலேஜ் இருக்கணும் அப்படின்றதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. காஸ்டிங் ஆஃப் ஸ்விட்சஸ், பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ், சைல்ட் பார்ட்ஸ், மோல்டட் பார்ட்ஸ், பெயிண்டிங் எக்ஸெட்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் இருக்கு. அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஸ்விட்ச் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ், ஸ்விட்ச் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. should be able to calculate and derive the process cost for switches அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நெகோசியேஷன் வித் சப்ளையர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் இருக்கு. பெஞ்ச்மார்க்கிங் அண்ட் கம்பேரிசன், டெக்னிக்கல் அண்ட் கமர்ஷியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்பேர் பார்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து அடரன்ஸ், ட்ராக்கிங் அண்ட் மானிட்டரிங், எவ்வளோ வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து இம்போர்ட் ஆகுது, எக்ஸ்போர்ட் ஆகுது, அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணணும், மானிட்டரிங் பண்ணணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. Ensuring the sign off of supplier agreements like DSA etc. Identify various levers to அச்சீவ் டார்கெட் காஸ்ட் ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ப்ரொஃபிஷியன்ட் இன் எக்ஸல் அண்ட் பவர் பாயிண்ட், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எக்ஸல் அண்ட் பவர் பாயிண்ட் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் நீங்கள் வந்து கொஞ்சம் போல நாலேஜ் இருக்கணும். இப்போ பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ்லாம் நீங்கள் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் உங்களால் பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அப்படின்றத ரெடி பண்ண முடியும். குட் நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் எஸ்ஏபி, ஹார்மோனி, இ போர்ட்டல், ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஓகே, இது எப்படி அப்ளை பண்ணுறது, மஹேந்திரா அண்ட் மஹேந்திராவுக்கு எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் நான் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டேன். பிசி ஆர் லேப்டாப் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம், ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனு, iOS வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ப்ரௌசரில் வந்து டெஸ்க்டாப் மோட் வந்து போட்டுட்டு உங்களால் அப்ளை பண்ண முடியும். லேண்ட்ஸ்கேப்பில் வச்சு ஃபோனை வந்து லேண்ட்ஸ்கேப்பில் வச்சு டெஸ்க்டாப் மோடில் போட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்படி போடல அப்படின்னா இது வந்து அப்ளை பண்ண முடியாது. பெரிய ஸ்க்ரீன் வேணும், ஒரு டெஸ்க்டாப் மோட் மாதிரி ஒரு ஸ்க்ரீன் இருந்தால் மட்டும்தான் அந்த வெப்சைட்டில் வந்து அப்ளை பண்ண முடியுது. ஸோ அப்ளை பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் ஒரு நல்ல ஜாப் அப்டேட்டில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஸோ until then, this is JP signing off.